நம்மளுடைய டாபிக் இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக்கை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இந்தியன் பாலிட்டி ஏன் படிக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, தேர்ட் அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை ஏன் படிக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல வந்து இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. முக்கியமா வெயிட்டேஜ்ல அதிகமான கொஸ்டின், எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிகமா, அதாவது மினிமம் 15 கொஸ்டின்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இதுல இருந்து கேட்கறாங்க. அப்போ மொத்தமே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜிகே அப்படிங்கிறது 75 தான். அதுல 15 கொஸ்டின் அப்படிங்கிறது உங்களுக்கு எதுல இருந்து வருது அப்படின்னா இந்தியன் பாலிட்டியில இருந்து வருது அப்படின்னா அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. இது போக யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்கிங், இந்த மாதிரியான எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை எடுத்துக்கிட்டாலும் அதுல இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ரெண்டாவது, இந்த பாலிட்டி அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு ஏன் தேவை அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு நாடு அப்படிங்கிறது ரூல் பண்ணப்படணும். முக்கியமா மக்களாட்சி கொண்ட நாடுகள். ஏன்னா மக்கள் தான் அங்க வந்து அதிகமான அதிகாரங்கள் கொண்டவர்கள். ஆனா அந்த மக்கள்ல ஆள்றதுக்கு ஒருத்தர் வேணுமா இல்லையா? அவர் அந்த மக்கள் எப்படி செலக்ட் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும். அதனால இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது அதுக்கு தேவையான எல்லா வழிகளையும் சொல்லி கொடுக்குது. அதனால இந்த பாலிட்டிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா இதை ரூல் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரூல் புக் அப்படிங்கிறது ஒரு நாட்டுல தலைவரா இருக்கட்டும், ஒரு நாட்டினுடைய மக்களா இருக்கட்டும், எப்படி அந்த நாட்டுல வாழணும், எப்படி அந்த நாட்டை ரூல் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தெளிவான வழிமுறைகள் அடங்கிய புத்தகத்தை தான் இந்த பாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? இது இந்திய நாட்டுக்கு மட்டும் இல்ல, எல்லா நாட்டுக்கும் ரொம்ப பொருந்தும். இது இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாது. இந்தியா அப்படிங்கிறது பாத்துக்கிட்டீங்கன்னா பிரிட்டிஷ் ரூல்ல இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி மோனார்கில இருந்தாங்க. மோனார்கி அப்படின்னா மன்னராட்சி. இந்தியாவை பல மன்னர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆண்டார்கள். ஆளும்போது மன்னர்கள் வந்து தன்னுடைய அரியணை ஏறும்போது அந்த அரியணையில தனக்கு பிடிச்ச ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வைப்பாங்க. ஒரு மன்னர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மகன் வரலாம், அல்லது அந்த இடத்தை இன்னொருத்தர் என்ன பண்ணலாம் அப்படின்னு அபகரிக்கலாம். அபகரிக்கும் போது அவர் இன்னொரு ரூல்ஸை கொண்டு வர மக்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆனா அதே நேரத்துல ஒரு நிலையான அரசியலமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்கும்போது அந்த அரசியலமைப்பு அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா மக்களுக்கு ஆட்சி ரூலர் யாரு மாறினாலும் மக்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நிலையான ஒரு அடித்தளத்தை கொடுக்குது. அப்போ இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, பிரிட்டிஷ் ரூல் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த கான்ஸ்டியூஷன்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்தியாவுக்கு ஒரு நிலையான ஆட்சி வேணும் அப்படின்னு என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், அதாவது இந்திய விடுதலை போராட்ட தலைவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா வெஸ்டர்ன் எஜுகேஷன், மேற்கத்திய கல்வியை கற்றுக்கிட்டு அதன் மூலமா இந்தியாவில் அரசியலமைப்பை உருவாக்கணும்னு இருந்தாங்க. இந்தியா எங்க இருந்துச்சு அப்படின்னா பிரிட்டிஷ் ரூல்ல இருக்கும்போது பிரிட்டிஷ் இந்தியாவை ஆள்றதுக்கு ஒரு தலைவரை நியமிச்சார். அவருடைய பேரு கவர்னர் ஜெனரலா ஒரு காலத்துல இருந்துச்சு, ஒரு காலத்துல அது வைஸ்ராயா மாறிச்சு. ஆனாலும் அவங்க ரூல் பண்ணது எல்லாமே என்னன்னா ஒரு பேசான ஒரு சட்டத்தை வச்சு, அந்த சட்டத்தை வந்து அவங்க எப்படி இங்கிலாந்துல ரூல் பண்ணாங்களோ அதே மெத்தடை தான் எங்க கொண்டு வந்தாங்கன்னா இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா இந்தியாவுல இருக்கிற மாதிரி ஒரு நிலையான ரூல் அவங்க கொண்டு வராம ஒவ்வொரு தடவையும் சட்டம் பாஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. நம்மளுடைய அரசியலமைப்பினுடைய ஆணிவேர் அப்படிங்கிறது பிரிட்டிஷ்ல இருந்து வந்தாலும் அதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்குது. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இந்த குவாலிட்டி அப்படிங்கிறது 2 வகையா பிரிக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். அதாவது ரிட்டன்னா எழுதப்பட்டது, அன்ரிட்டன்னா எழுதப்படாதது. எழுதப்பட்டது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். எழுதப்பட்டதுன்னா என்ன, ஒரு புக் இருக்கும். அந்த புக்கு தான், அந்த புக்ல என்ன எழுதியிருக்காங்களோ அதன் அடிப்படையில என்ன பண்ணணும் அப்படின்னா ரூல் பண்ணுவாங்க. ஸோ புக் எல்லாருமே நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஆனா அன்ரிட்டன்னா என்ன, எல்லாரும் யோசிக்கலாம், இது என்ன இதுவும் எழுதப்படாததா? அப்ப எழுதப்படாததுன்னா சும்மா சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. அன்ரிட்டனும் எழுதப்பட்டதுதான். ஆனா எழுதப்பட்டதுல இருந்து அன்ரிட்டனான எழுதப்படாதது எப்படி வேறுபட்டிருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ரிட்டன் அப்படிங்கிறது ஒரு புக்கு. இந்த புக்ல நிறைய பேப்பர்ஸ் இருக்கும். ஆனா அன்ரிட்டன் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஒரு பேப்பர். இந்த பேப்பர் அப்படிங்கிறது இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரெண்ட் என்னன்னா இங்க இந்த புக்கை மாத்த முடியாது. ஆனா இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பேப்பரை மாத்தலாம். ரெண்டாவது,
இங்க ஏதாவது ஒரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது நமக்கு தேவை அப்படின்னா இங்க ஆட் பண்ணிக்கலாம். எதை தேவையில்லை அப்படின்னா அதை டெலிட் பண்ணிக்கலாம். ஆனா இங்க இந்த பேப்பரை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா மாத்திடுவாங்க. அதனாலதான் என்னது இது அன்ரிட்டன் அப்படிங்கிற பெயர் பெற்றது. சரி, ஓகே. அப்ப இங்க எதை மாத்தவே முடியாது. பட் ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள ஆட் பண்றாங்க அப்படிங்கிற போது இந்த புக்கு தான் எங்க சுப்ரீம் அத்தாரிட்டியா இருக்கு. பட் ஆனா இங்க இந்த புக்கையே மாத்தக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்கு. ஏதோ பெற்ற அமைப்பு அந்த புக் இந்த பேப்பரை விடவும் அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா அதுதான் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நாடாளுமன்றம். இங்க நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணாலும் அந்த சட்டத்துக்கு கீழே தான் நாடாளுமன்றம் வரும். ஆனா அந்த சட்டத்தை மாத்துறதுக்கான அதிகாரம் இந்த நாடாளுமன்றத்திற்கு இருக்கு. அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியா, யுஎஸ்ஏ, பிரான்ஸ் இந்த மாதிரியான நாடுகள் ரிட்டன் கான்ஸ்டியூஷனுக்கு வராங்க. அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூகே. நம்ம யாருக்கு கீழே இருந்தோம்? யூகேக்கு கீழே இருந்தோம். அப்ப யூகே நம்மளை எப்படி ஆண்டிருப்பாங்க? கண்டிப்பா அவங்களுடைய அன்ரிட்டன் மெத்தட்ல தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ரூல் பண்ணியிருப்பாங்க. ஆனா நம்ம அவங்களுடைய அன்ரிட்டன் எடுக்கல, நாம எந்த மெத்தட் எடுத்துக்கிட்டோம்? ரிட்டன் மெத்தட் எடுத்துக்கிட்டோம். ஓகே, இதுதான் என்னது இந்தியன் பாலிட்டினுடைய இன்ட்ரோடக்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அது போல காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.